வணக்கம். புதிதாக 5 அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் விஜய். 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு முதலமைச்சராக முதல் முறை கோட்டையில் கொடியேற்றிய விஜய் மக்களுக்கு சுதந்திர தின உரையாற்றினார். அப்போது சுதந்திரத்திற்காக நமக்காக போராடிய தியாகிகளை நினைவு கூர்ந்து பேசிய விஜய், தங்களுடைய உயிர், உடைமை, வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம் சுதந்திர போராட்ட தியாகிகளை, அதில் பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவர்கள் என இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தொடர்ந்து பேசிய முதல்வர் விஜய், சுதந்திர போராட்ட வீரர்கள், இராணுவ வீரர்கள் குடும்பத்தினருக்கு அசத்தலான 5 அறிவிப்புகளை வெளியிட்டார். தாய் நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதியுதவி 20,000 இருந்து 50,000 உயர்த்தி வழங்கப்படும். 2 மாற்றுத் திறன் கொண்ட முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்ட வந்த மாதாந்திர நிதி உதவி ரூ.5,000 இருந்து ரூ.7,000 உயர்த்தி வழங்கப்படும். 3 மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 உயர்த்தி வழங்கப்படும். 4 மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் ரூ.12,500 உயர்த்தி வழங்கப்படும். 5 வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வ.உ. சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் முதல்வர் விஜய்.